ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் பெஞ்ச ஒரே நாள் மழையிலே பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் ஏரி, குட்டை, குளம்னு சொல்லிட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பிட்டு, அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போகுது. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா, நெறையா கலர் ஃபிஷ்லாம் போகுதாம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தகவல் வந்தது. ஸோ அந்த கலர் ஃபிஷ்லாம் அங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு போய் செக் பண்ண போகிறோம். தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நாம மீன் பிடிக்க முடியாது. தண்ணி இப்போ கம்மியாக போதாம். இப்பயே போனால் தான் அங்கே போய் நம்ம பிடிக்க முடியும் நெட்லலாம். இல்லைனா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பிடிக்க முடியாது. ஸோ அந்த ஸ்பாட்டில் போய் நான் கண்டினியூ பண்ணுறேன். என் கூடவே வாங்க. நம்ம பசங்களாம் கீழே போயிட்டானுங்க. இருங்க காட்டுறேன். அது இருக்கானுங்க தெரியுதா? இருங்க அவனுக்கிட்ட போவோம். வழி தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. எங்கள் ஊர் ஏரி பார்த்தீங்கன்னா ரொம்ப போகுது. இப்போதைக்கு இவ்வளோ தான் ஊற்றுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஊற்றும். இந்த மற்ற இடமும் பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருக்கும். தண்ணி கம்மியாக போகும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் ஃபிஷ்லாம் நம்ம பிடிக்க முடியும். தண்ணி அதிகமாக போகும்போது நம்ம பெரிய மீன் தான் பிடிக்க முடியும். அதனால் வந்து தண்ணி கம்மியாக போகும்போதே நம்ம அந்த கலர் ஃபிஷ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கிறோம். இது கீழே தான் பார்த்தீங்கன்னா நிறையா ஃபிஷ் இருக்குது. இருங்க இறங்கி காட்டுறேன். பாருங்கள் துள்ளுது பாருங்கள். ஏரிக்குள்ளே போகிறதுக்காகவே இவங்களாம் துள்ளிட்டு கிடக்குறாங்க. இது கீழே தான் பார்த்தீங்கன்னா கொளத்து ஃபேக்ட்ரி இருக்குது. செம்ம கலராக இருந்துச்சு. கொளத்து ஃபேக்ட்ரி கிடச்சிச்சா? கலராக இருக்குது அதுவா? இப்பயும் துள்ளிட போகுது. இங்கே மறுபடியும் இதுவும் தாண்டா இருக்குது. இது இதான் கொளத்து ஃபேக்ட்ரி. ஆனால் இது என்ன மீன் தான் இது? ஐயோ மறுபடியும் எகிரிட்டு. இங்கே நிறையா மீன் இருக்குது. ஆனால் நாங்கள் பொறுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் ஃபிஷ் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறோம். அதில் வந்து குளத்து ஃபைட்ரு, கௌராமி, அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறையா பேர் தெரியல, நிறையா கலராக இருக்குது. எல்லாத்தையும் பிடிக்கலாம். குளத்து ஃபைட்ரு கட்சிருக்கு பாருங்கள். கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. குளத்து ஃபைட்ருன்றோம்ல, இதோட ஒரிஜினல் நேம் என்னன்னா வேறு எதுவும் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பனக்கோட்டை மீன் தான். ஆனால் பாருங்கள் ஃபைட்ரு மாதிரியே செம்ம அழகாக இருக்குது. மகேஷ் கௌராமியை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டான். டேய் கௌரமி எங்கடா? டேய் அழகாக இருக்குடா. இதோ இருக்குடா, டோருக்கு போடுறா. ரெண்டு கைஸ் இங்கே பாருங்க. இராரா கேமரா தெரியும் மாத்திரா. கௌராமி கலர் வா. ரெண்டா கௌராமி. ஐயோ டே குச்சிட்றா. நானும் என்ன பார்த்துன்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கௌராமி வந்து அந்த ரெட் கலர் வந்து அழகாக தெரிஞ்சு போகுது. மேலேயே அழகாக தெரியுது. அதனால் அதை தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேன்னு தேடிட்டு இருக்கோம். நான் சொல்ல உனக்கு பிடிச்சிடறாங்க. இது வரைக்கும் நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். அதில் ஒன்று எஸ்கேப் ஆகிடுச்சு. போதுரா வெளியே சுற்றுறா. என்ன கிடச்சிருக்கு? குறவை. சம்மழகாக இருக்குது. கை விராலா குறவையாடா? விரால் இது விராலா குறவையான்னு எங்களுக்கு தெரியல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம வளர்க்கலாமா இங்கே விட்டுலாமா? நீ சொல்லு. வளர்க்கலாம். இது வளர்க்க போகிறோம். இது நாங்கள் வளர்க்க போகிறோம். ஏன்டா ஜிலேபி பிடிச்சின்னு இருக்கிறா? அழகாக இருக்குதா? வளர்க்கவா போகிற? வளர்க்கறதுக்கு நம்மக்கிட்ட பாக்ஸ் இல்லை. ஜிலேபி விட்டுரு, குளத்துலேயே விட்டுரு. வளர்ப்போம் எங்கேயாச்சும் நம்ம ஊர் ஏரியிலேயாச்சு. போடுறாடே. கௌரமிடா. மடைய போடுறா. இப்படி 2 சாக்கில் எல்லாத்தையும் களைச்சி விட்டாங்க. மீனே தெரிய மாட்டேது. கலங்குறதுக்கு கொஞ்சம் சரியாகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். இங்கே புதர் பக்கம்லாம் போகிறான். டே அங்கெல்லாம் போகிறாடே. கலங்குறதுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாச்சு. டே வாங்க. இது பாருங்க கௌராமி இது ஒருக்கு போடுறா இருக்குது. இந்த வெளியே ஓடி என்னடா மாட்டினாரா? கேட்டு 2 கௌராமி. வாவ் சமழகாக இருக்குல்ல. ஒன்று கலர், ஒன்று நார்மல். இது ஏன் நம்ம குளத்தூர்லேயே விட்டுறக்கூடாது? இல்லை பெரிய மீன் கிடச்சிருமா? அப்போ இதோ என் கண்ணுக்கு தெரியலடா. இருக்குது. ஏமாண்டா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து கௌராமி பாருங்கள். கௌராமியோட கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இவங்கெல்லாம் இந்த கௌராமியும் குளத்து ஃபைட்டரும் ஒரே ரெட் கலரில் இருக்கிறதுனால எது கௌராமி எது குளத்து ஃபைட்டருன்றது கன்ஃபியூஸ் ஆகிரும். மேலேருந்து பார்க்கும்போது எல்லாமே ரெட் கலரில் தான் தெரியுதா? அதனால கௌராமின்னு சொல்லிட்டு குளத்து ஃபைட்டரை பிடிச்சின்னு இருக்கிறோம். ஏய் மகேஷ், அது என்ன இது கலர் ஃபிஷ்ஷு? அதோ பாரு ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ கலர் ஃபிஷ்ஷு. ஆனால் செம்ம குட்டியாக இருக்குது. அது வந்து ஏதோ ஒரு ஃபிஷ்ஷோட குட்டி தான். ஆனால் அவங்க அம்மா எங்கே இருக்குன்னு பாருடே. அவங்க அம்மா எங்க? அந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுதுங்க பாடுறா. அது உங்களுக்கு தெரியுதான்றது தெரியல. அந்த குட்டி மீன்களை நிறைய மீன்கள் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுருக்கு. அப்படின்னா அது உங்கள் அம்மா எங்கே போச்சுன்னு தெரில. அந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா நாங்கள் காப்பாற்ற போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷ் வந்து அதை போட்டு தள்ளிட்டு இருக்குது. அதுக்கு நம்ம வாழ்க்கை குத்துல. புரி எங்கே வலை எங்கே இங்கே இருக்காடா தெரியல. ஆனால் செம்ம அழகாக இருக்காதுன்னு சேஃபாக புரி பாரிட்டியா? அவ்வளோ ஒரு கலர் ஃபிஷ்ஷும். ஆனால் அது வைக்கிறதுக்கு கவர் இல்லை. இதோ கவர சீரம் தண்ணி பிடி சீக்கிரம். சூப்பராக ஒரு கலர் ஃபிஷ் பிடிச்சிருக்கோம். கைஸ் தெரியுதா? செம்ம அழகா இல்லை? இதோ பாருங்க அந்த ஃபிஷ்ஷு. என்னது கௌராமியா? வந்துட்டேன். வாவ் கலர் ஃபிஷ் கௌராமி.
இங்கே பாருங்க குளத்து ஃபைட்ரு நம்ம அழகாக இருக்கா. இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏரியில் விட்டுற போகிறோம். எங்கேயாச்சும் நீ வாழ். அந்த சந்தில் வலைய விட்டு பார்த்ததுல எதோ உள்ள குழன்னு இருக்குதான். அது பாம்பா இல்லைன்னா விரால் மீனான்னு தெரியல. ஒரு அம்மா பீஸ் பாருங்க, எல்லாத்தையும் ஏரி உள்ள விட்டுலாம்டா. கட்ட 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 ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேவைக்காகவே எனக்கு நீங்கள் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். இங்கே செம்ம தண்ணி ஓட போகுது. இன்னும் மழை, ஒரு வெயிட்டான மழை பெஞ்சதுன்னா இங்கே ஃபுல்லாக தண்ணி வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீன் பிடிப்பாங்க. அப்பயும் நம்ம வீடியோ போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கலர் ஃபிஷ்ஷை தேடி தான் வந்திருக்கோம். என்னடா கிடச்சிது? கௌராமியா இருங்க. ஆனால் இதை நம்ம ஏரியிலே விட்டுடலாம். இதை நம்ம ஏரியில் பிடிக்கிறதுலாம் நம்ம ஏரியிலே இருக்கட்டும். ஏரியில் ஏற முடியாததை மட்டும் நம்ம வளர்க்கலாம். போ, நீ வாழப்போ. சரி, இங்கேருந்து நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம். இந்த இடம் தெரியுதா? எப்பயுமே நம்ம அலிகேட்டருக்காருக்கு ஃபிஷ்ஷு பிடிப்போம். இந்த இடத்துல கம்மியாக தண்ணி ஓடும், இப்போ அதிகமாக ஓடுது. இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டுக்கு இங்கே தண்ணி போகும். இங்கேயே பார்த்தீங்கன்னா வலை போடுவாங்க. அதெல்லாம் நான் வீடியோவில் கவர் பண்ணுறேன். எங்கள் ஃப்ரெண்டு வயலாண்ட ஒரு குட்டைக்கு போகும்ல, அங்கே வந்தால் ஒரு நாள் மழைக்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முழுகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எப்பயுமே நம்ம குட்டையில் நம்ம வீடியோவில் நிறையா காட்டுவோம்ல, அந்த குட்டை பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுச்சு. அடுத்த வாரம் இந்த குட்டையில் தான் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கலான்னு பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தா இந்த வாரம் குட்டையே இல்லாமல் ஆகிடுச்சு. என்ன மகேஷ், குட்டையே காணோம். இந்த குட்டை மறுபடியும் வர்றதுக்கு எத்தனை மாதம் தான் ஆகும்? நம்ம இங்கேருந்து நம்ம கலர் ஃபிஷ் பிடிக்கிற குட்டிக்கே மறுபடியும் போயிடுவோம். என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக இந்த கோமதா என்னையோ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்குது. டேய் விட்டு ஓட்டிங்கடா. பாரு, நான் உன்னோட ஓனர் கிடையாது. நான் வீட்டுக்கு போகிறேன். என்கிட்டலாம் வராது, இது சரிப்பட்டு வராது. அது என் பின்னாடி தான் வந்துட்டு இருக்குது. நான் இங்கேருந்து ஓடிடுறேன்டா. எப்பா டேய் நீங்கடா டேய். பாருங்க, இதில் ஒரு கலர் ஃபிஷ் இருக்குது, இதில் ஒரு கலர் ஃபிஷ் இருக்குது, இதில் ஃபுல்லாக குளத்து ஃபைட்ரு இருக்குது. பண்ண போகிறேன், இந்த மீன்லாம் காப்பாற்ற போகிறோம். காப்பாற்ற போறியா? வெரி குட். ஐயோ, அது வாங்கி காப்பாற்றிடு. சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா நான் உயிர் கொடுக்க போகிறேன். இந்த பெரிய குளத்தில் வாழ்ந்து உன் குடும்பம்லாம் எனக்கு நன்றி கடன் படுங்க. இல்லை, இது கலராக இருக்குல்ல, இது என்ன ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குறவையோட குட்டி தான் இது. இதோட அம்மா எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்குதான்னு பார்த்தேன், எங்கேயும் இல்லை. இது எப்படியா இருந்தாலும் வேறு பெரிய ஃபிஷ்ஷுங்கள் சாப்பிடும். அதனால் இந்த ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தான் வளர்க்க போகிறோம். வளர்த்து எடுத்துகிட்டு நம்ம இந்த ஏரியிலே விட்டுடலாம். அப்புறம் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். பசி இது 2 பேரும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணுறானுங்க. அக்வாரியமில் எங்கேயாச்சும் வேலை செஞ்சியாடா மகேஷ்? எனக்கு தெரியாமல் அக்வாரியமில் வேலை செஞ்சான்னு நினைக்கிறேன். பாருங்க, வீட்டுக்கு கிளம்பிட்டாச்சு, பசிக்குது. ஸோ எல்லா மீனையும் பிடிச்சாச்சு. இதில் பாருங்கள் ஃபுல்லாக உங்களோட பெரிய மீன், இதில் ஃபுல்லாக குட்டி மீன், இதில் ஃபுல்லாக கலர் மீன். நம்ம வீட்டில் போய் கண்டினியூ பண்ணுறோம். நம்ம வீட்டுக்கே வந்துட்டாச்சு. செம்ம டயர்டு. பிடிச்சின்னு வந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அந்தந்த இடத்துல விட்டுட்டாச்சு. அந்த குட்டி மீன்கள், குறவை குட்டி எல்லாமே இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கோம். இதுங்க எல்லாத்தையுமே நம்ம வளர்த்து ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோமா? அப்படிலாம் இல்லை, அதே ஏரியில் எடுத்துன்னு போய் நம்ம விட்டுடலாம். அது ஓரளவுக்கு சேஃபாக பெருசாக வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அதே ஏரியில் எடுத்துன்னு போய் நம்ம சேஃபாக விட்டுற போகிறோம். பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா அதோட அம்மா இல்லை. அந்த ஃபிஷ்ஷை வேறு நிறைய ஃபிஷ்ஷுங்கள் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதனால தான் நாம் பிடிச்சிட்டு வந்தோம். இல்லைனா நம்மளுக்கே அந்த வேலை. ஸோ இது நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான், ஒரு புதுசாக இருக்கும். நம்மளால ஏரி மீன்கள்லாம் வளர்க்க முடியுதான்னு வளர்த்து எடுத்துன்னு போய் ஏரியிலே விட்டுருவோம். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வளர்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பை பை.